என் பேர் ஷர்மிளா. நான் சென்னையில ஐடி நிறுவனத்தில வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடிலருந்து பித்தப்பையில கற்கள் இருக்குன்னு வலியால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் மெடிசன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பெயின் அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் சார் பத்தி கேள்விப்பட்டோம். எங்க டாக்டர் காமராஜ் சித்த மருத்துவர். திருச்சி செந்தனீர்புரத்தில இருக்காங்க. இங்க வந்து முயற்சி பண்ணி பார்ப்போன்னு தோணுச்சு. அதனால இங்க வந்து மருந்து எடுத்துக்கிட்டோம். 3 மாசத்துக்கு சார் வந்து மருந்து குடுத்தாங்க. ப்ளஸ் ஃபுட் டயட்டு டைமுக்கு சாப்பிடணுங்கிற மாரி அறிவுரைலாம் குடுத்தாங்க. அவங்க சொன்ன மாரியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு இனிஷியலா 3லேருந்து 4 மல்டிபிள் கால்குலி நெறைய இருந்தது. வலியால ரொம்ப அவதிப்பட்டேன். மருந்து சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 4 மாசம் ஆகுது. இன்னைக்கு திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஆம் கால்குலஸ்ல இப்ப வந்து எந்த ஸ்டோனும் இல்ல. கேல் பிளாடரே கிளியரா இருக்கு. நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ம் எல்லாரும் சித்த மருத்துவத்தினாலயும் பண்ண முடியும். இந்த பிரச்சனையிலருந்து வெளில வர முடியுங்கிறத எல்லாரும் நம்பணும். நான் வந்து இதுக்கு ஒரு உதாரணம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஷர்மிளா. இவங்க பேர் ஷர்மிளா. 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்தாங்க. பித்தப்பை கற்கள் 3 to 5 மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம சித்த மருத்துவத்தில் அறுவை மருத்துவம் கிடையாது. மருந்துகள் கொடுத்து தான் பித்தப்பை கற்களை வந்து நம்ம கரைக்கிறோம். 3 மந்த்ஸ் கண்டினியூஸாக எடுத்தாங்க. எடுத்த பிறகு இன்னைக்கு அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது கால் பிளாடரில் வந்து நோ ஸ்டோன்ஸு, கிளியராக இருக்குது. அவங்க சிம்டம்ஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இதன் மூலமாக நம்ம தெரிவிக்கிறது என்னென்னா, சித்த மருத்துவத்தின் மூலமாகவும் பித்தப்பை கற்களை கரைக்க முடியும், அறுவை மருத்துவம் இல்லாமல். அதே போல் சிறுநீரக கற்களையும் அறுவை மருத்துவம் இல்லாமல் கரைக்க முடியும். ஒரு சில நிலைகளில் மட்டும்தான் நம்ம அறுவை மருத்துவக்கு பரிந்துரை செய்கிறோம். அதனால பொதுமக்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்கணும். சித்த மருத்துவத்தின் மூலமாக பித்தப்பை கற்களையும் கரைக்க முடியும் என்பதற்கு இந்த நம்மளுடைய ஷர்மிளா சகோதரி வந்து ஒரு உதாரணம் என்கிறத இதன் மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். டாக்டர் எஸ் காமராஜ், ஓய்வு பெற்ற மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், திருச்சி சங்கிலியாண்டபுரம். நன்றி, வணக்கம்.